வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒன் ஸ்டாப். நம்மளோட இந்த நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இந்த வீக்கோட வீடியோவில் நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜாப்பனீஸ் லேடிஸ் எந்த ஒரு பெரிய டயட்டோ இல்லை எக்ஸசைஸோ பெருசாக ஃபாலோ பண்ணாமலேவே எப்படி இவ்வளோ ஸ்லிம்மாக ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய குட்டி குட்டி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிப்ஸ் இது எல்லாமே அவங்க இப்படி ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கிறதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு 7 விஷயத்தை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. அண்ட் அதுக்கு முடிவில் இந்த வீக்குக்கு உண்டான டயட் சார்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரா ஹாச்சி பூ அப்படின்பாங்க. அதாவது ஃபுல்லாக வயிறு 100% ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம சாப்பிடாம ஒரு 80% ஃபில் ஆன உடனேவே சாப்பிட்றத நிறுத்திடுறது. அதாவது இந்த மைண்ட்ஃபுல்லான ஈட்டிங் 80% ரூல் அப்படின்றத ஃபாலோ பண்றாங்க. அண்ட் இதை ஒரு சின்ன குழந்தையிலேருந்தே மைண்ட்ஃபுல்லாக இப்படி சாப்பிடணுன்ற ஒரு பழக்கத்தை இன்ஸ்டில் பண்ணிட்டு அவங்க வளர்க்குறாங்க. இது ரொம்பவே முக்கியமானது. நம்ம யூஸ்வலி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லையோ இல்லை பார்ட்டிஸு அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் இமோஷனல் ஈட்டிங் இது எல்லாத்தையும் ஒரு காரணமாக வச்சுட்டு அளவுக்கு அதிகமாக ஓவர்லோட் பண்ணுறோம் இல்லையா? இது ஜாப்பனீஸ் பண்ணவே மாட்டாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சேஷியேட்டடா ஃபீல் ஆகுது இல்லையா, ஃபுல்னஸ் கொடுக்கக்கூடிய ஹார்மோன் அந்த லெப்டின் அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம மைண்ட்ஃபுல்லா சாப்பிடும்போது அதுக்கு இனஃப் டைம் கொடுக்குறோம் சிக்னல் பண்றதுக்கு நம்ம பிரெயினுக்கு போதும் அப்படின்னு சொல்றதுக்கும் இது நம்மளுக்கு நம்ம ஃபில் ஆயிட்டோம் அப்படின்றத அந்த ஒரு சிக்னலை கொடுக்கறதுக்கும். ஸோ அந்த விதத்துல இந்த விஷயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அவங்களோட முக்கியமான ஒரு ஹேபிட் இது. ரெண்டாவது ஹேபிட் குட்டி குட்டியான சர்விங் பிளேட்ஸ் இல்லைன்னா பவுல்ஸ் யூஸ் பண்றது. இதுக்கு பேர் கோபாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்பவே கியூட்டா குட்டி குட்டியா பவுல்ஸ் இருக்கும். இதை தான் அவங்க மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அழகா இருக்கக்கூடிய அந்த பென்டோ பாக்ஸஸ் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது இந்த மாதிரி ஸ்மாலர் போர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுல நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட், அதாவது நிறைய கலர்ஃபுல்லானது, நிறைய கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் அப்படி இல்லைன்னா ப்ரோட்டீன்லயுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியான அளவுகள்ல எடுத்துக்கிறாங்க. இது நம்ம பிரெயினுக்கு என்ன சிக்னல் பண்ணும்னா இவ்வளோ வெரைட்டியா நம்ம பார்க்கும் போதே பாதி நம்மளுக்கு ஃபில் ஆயிடும். ஸோ ஓவர் ஈட்டிங்கை இது கண்டிப்பா அவாய்ட் பண்ணும். அடுத்தது இந்த மாதிரி 50% வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஒரு 25% ப்ரோட்டீன் அண்ட் 25% கார்ப்ஸ் அப்படின்னு ஒரு பேலன்ஸ்டான மீலா சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் சைஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விதத்துல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பவுல்ஸ் இதுவும் ஹெல்ப் பண்ணுது. அது அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ரெண்டாவது முக்கியமான டிப். மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிஸ் ஃபர்ஸ்ட் கார்ப் நெக்ஸ்ட் அப்படின்ற ரூலை தான் அவங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நிறைய காய்கறிகள் போட்டு பண்ணிருக்கக்கூடிய ஒரு கிளியர் சூப் இதை வச்சுதான் அவங்களோட ஒரு மீலுமே அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியான சூப் ரெசிபிஸ் அப்படிலாம் தேட வேண்டாங்க. நார்மலா நம்ம கிடைக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய என்ன காய்கறி இருக்கோ அதை கட் பண்ணி ஒரு பாட்ல போட்டு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு உங்களுக்கு பிடிச்சமான சீசனிங்ஸ் இல்லைன்னா உப்பு, பெப்பர் பவுடர் இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் இது மட்டுமே போட்டு ஒரு கிளியர் சூப்பா ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். இது எதுக்குன்னா அது வால்யூம் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட் அண்ட் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகம் இல்லையா, இது போய் வயத்தை நல்லாவே ஃபில் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஓவர் ஈட்டிங் பண்றதையும் இது அழகா தடுக்குது. அண்ட் ஆல்சோ ரொம்ப நேரத்துக்கு நம்மள ஃபுல்லாகவும் வச்சுக்கும். கேட்கவே வேண்டாம், சூப்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல லோ கேலரி அண்ட் நியூட்ரிஷன் அதிகமா நிறைஞ்சிருக்கு. அதனால இது ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். நாலாவது டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈட் வாட் யூ see. ஜாப்பனீஸ் யூஸ்வலா அவங்க கண்ணுக்கு படக்கூடிய இடத்துல, அதாவது ஃப்ரிட்ஜ்லயோ இல்லைன்னா ஒரு ஷெல்ஃப்ஸ்லயோ ஐ லெவல்ல நிறைய ஹெல்தியான ஐட்டம்ஸை வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஹெல்தியான ஸ்நாக்ஸ் லைக் நட்ஸ் அதெல்லாம் கூட கொஞ்சம் குட்டி குட்டி போர்ஷன் சைஸ் இருக்கிற மாதிரி கண்டெய்னர்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க அவங்களோட ஒர்க் டெஸ்க்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெஜ்ஜீஸை ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணி வச்சோ இல்லைன்னா ப்ரீ குக்டா ஆல்ரெடி நம்ம ப்ரீ குக் பண்ணி கிளியர் கண்டெய்னர்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்னன்னா நம்ம எதை பாக்குறோமோ அதை தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தோணும் நம்மளுக்கு. நம்ம ஒரு ஜங்க் ஃபுட்டுக்கு ரீச் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் ஆல்ரெடி லோடடா இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம இதை தான் எடுத்து சாப்பிடுவோம். ஒரு கான்சியஸா நம்ம அதை தான் சாப்பிடுவோம் இல்லையா. அதுக்காகவே அவங்க இந்த விஷயத்த ரொம்பவே எஃபர்ட் போட்டு இந்த விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து டிப் நம்பர் 5 ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வாக்கிங் டெக்னிக் பத்தினது. ஜாப்பனீஸ் வாக்கிங் டெக்னிக் இதை பத்தி ரிசர்ச்லயே
இது வந்து ரொம்பவே பெனிஃபிஷியலானது அண்ட் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ராதர் தென் ரொம்ப நேரம் ஒரே ஸ்பீட்ல வாக் பண்றதோ இல்லைன்னா பிரிஸ்க் வாக்குன்ற பேர்ல கூட நம்ம ஒரு மாதிரி மாடரேட் வாக்கிங் தான் பண்ணுவோம், ரொம்ப நேரத்துக்கு பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணாம 3 minutes ஆஃப் வெரி பிரிஸ்க் வாக், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கான்வர்சேஷனை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது, பட் லைட்டா பேசலாம், அந்த மாதிரி இருக்கும். உங்க ஹார்ட் ரேட்டோட 70% அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு நல்லாவே ஃபாஸ்டா நடக்கணும். அடுத்து 3 நிமிஷம் கொஞ்சம் மாடரேட், அதுவுமே கொஞ்சம் பிரிஸ்க் வாக்கா தான் இருக்கும், அந்த மாதிரி நடக்கிறது. இது மாதிரி ஒரு 5 to 6 ரவுண்ட் அந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அவங்க வாக் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய பயங்கர எஃபிஷியன்டான வாக்கிங் டெக்னிக். அண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த டெக்னிக் படி வாக் பண்ணும்போது அதிக அளவுல கேலரிஸும் நம்ம பர்ன் பண்றோம், அதிக அளவுல ஃபேட்டும் பர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கண்டிப்பா இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6வது டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட நீட்டை அதிகப்படுத்துறது, அதாவது நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். இதை பத்தி ஆல்ரெடி இன்னொரு வீடியோல ஹேக்ஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாள் முழுக்கவே நம்ம செய்யக்கூடிய விதவிதமான ஆக்டிவிட்டிஸ், எஸ்பெஷலி வாக்கிங், சைக்கிளிங், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க அதிக அளவுல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எதுவா இருந்தாலுமே வந்துட்டு அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை மட்டும் நம்பி இருக்காம கூடுமான வரைக்கும் சைக்கிள்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க, நடந்து ரொம்ப தூரம் போறாங்க, ஸ்டேர்ஸ் கிளைம் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தின் மூலமாவே நாள் முழுக்க அவங்க ஆக்டிவா வச்சுட்டு இருக்காங்க. இதுவும் அவங்க ஹெல்தி அண்ட் ஃபிட்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லாஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிக அளவுல கிரீன் டீ இல்ல மாச்சா இந்த மாதிரி அவங்க குடிக்கிறாங்க. ஜாப்பனீஸை பார்த்தீங்கன்னா அவங்களோட காலையில மார்னிங் ட்ரிங்க்ல இருந்து ஆஃப்டர் மீல் அவங்க ட்ரிங்க் பண்ணக்கூடியது, ஈவினிங் ட்ரிங்க் எல்லாமே இந்த மாதிரி கிரீன் டீ மாச்சா இதெல்லாம் தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு முடியலனாலும் நம்மளுடைய ரெகுலரா நம்ம குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ், அதாவது பால், காஃபி, டீ இந்த மாதிரி விஷயத்த 1 or 2 டைம்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணியும் பார்க்கலாம். கண்டிப்பா இதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம யூஸ்வலி பண்ணக்கூடிய மேஜிக் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, இது மாதிரி அதிக அளவில் சேர்த்துக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க டைஜஷன் சூப்பரா இருக்கும், மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், அதனாலேயே வெயிட் லாஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு பக்கம் நல்ல ஸ்லீப் இன்டியூஸ் பண்ணும் அண்ட் ஆல்சோ உங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸையும் கண்ட்ரோல்டா வச்சுக்கும். இது எல்லாமே ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக்கா உங்களோட அந்த வெயிட் லாஸ்க்கும் ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கும் வண்டர்ஃபுல்லான விதத்துல ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதுல உங்களுக்கு ஃபேவரட்டான டிப் என்னங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க குயிக்கா இந்த வீக்கு உண்டான டயட் சார்ட்ஸை பார்த்துடலாம். இந்த வீக்குக்கு உண்டான டயட் சார்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட அந்த வீக்லி டயட் சார்ட் வீடியோஸில் ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு. பிகாஸ் எனக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருந்தது, என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் ஐ ஹோப் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த அந்த கேலரி சைக்கிளிங் டயட் சார்ட்ஸை ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி பார்த்தா ஒரு 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம எகெயின் ட்ரான்சிஷனிங் பேக் டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மீல் பிளான். ஸோ இப்போ நான் கொடுக்கறது வீக் 8க்கு உண்டான இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மீல் பிளான். இதுக்கு அடுத்து வரக்கூடிய 3-4 வாரம் வரைக்கும் நம்ம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ண போகிறோம், வித் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இன் கேலரிஸ். அது மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடிய ஒரே சேஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு உண்டான ஒரு டயட் சார்ட்டையும் நான் கொடுத்துட்டு அதோட நம்மளுடைய அந்த 12 வீக் சேலஞ்ச் முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லோ கார்ப் டயட் வெஜ்ஜுக்கு உண்டான மீல் பிளான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீக்ஸில் நான் டயட் சார்ட்ஸை ரொம்ப எலாபரேட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறதுனால இங்கே ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியறதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாங்களும் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய PDF ஃபார்மேட்டை அப்லோட் பண்ணுவோம், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லோ கார்ப் டயட் நான்வெஜ்ஜுக்கு உண்டான இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மீல் பிளான். இதுவும் வெஜ் மாதிரியே தான், ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். மூணாவதாக நம்ம இப்போ பார்க்குறது கீட்டோ டயட் வெஜ்ஜுக்கு உண்டான மீல் பிளான். மார்னிங்க்கு ஸ்மூதிஸ் வித் சோக் நட்ஸ் அண்ட் சீட்ஸு, பெரிஸ் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மீல் 2 மீல் 3லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பன்னீர் பேஸ்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஃபைபருக்காக நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே முக்கியமானது, எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஆன் அ கீட்டோ டயட். ஃபைனலாக நம்ம பார்க்குறது கீட்டோ டயட் நான்வெஜ்ஜுக்கு உண்டான மீல் பிளான். இதுலேயும் வேறு எந்த பெருசான சேஞ்சஸும் கிடையாது, எக்ஸப்ட் சிக்கன் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் பன்னீர் சிக்கன் இல்லைனா ஃபிஷ் இல்லைனா எக்கு நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும்தான் இதோடைய டிஃப்ரென்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இந்த வீக்கோடைய டயட் சார்ட்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க அண்ட் உங்களுடைய ப்ராக்ரெஸையும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த இயரோட எண்டுக்கு வரப்போகிறோம். நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சும் ஆல்மோஸ்ட் ஃபியூ வீக்ஸில் முடிய போகுது. ஸோ அவசியம் உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராக்ரெஸ் எப்படி இருக்குது, என்ன சேலஞ்சஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களான்றதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் சீக்கிரமே இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then it's bye from me, சுஜாதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் வித் ஆல் யோர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஒன் ஸ்டாப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and hit that bell icon for notifications. See you soon in the next video. Until then, it's bye from me, Sujata.